ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அமெரிக்காவில் இருந்து என் அண்ணன் அண்ணி இருவரும் இங்கே வந்திருந்தார்கள். இன்று காலை எங்கள் வீட்டுக்கு. அவர்கள் இதுபோல் வெளிநாட்டிலிருந்து வரும்பொழுதெல்லாம் ஒரு கேள்வி வழக்கமாக கேட்பார்கள் எங்களை. இப்போது லேட்டஸ்டாக ஏதாவது நல்ல சுப நிகழ்ச்சி நடந்திருக்குதா நம்ம குடும்பத்தின் தொடர்பில் உள்ளவங்க வீட்டில் என்று. அதிர்ஷ்டவசமாக என் மனைவியின் அக்கால் மகனின் திருமணம் நடந்திருந்தது. ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக அதை குறிப்பிட்டேன் அவர்களுக்கு. உடனே அவர் ஜெய ஜெயசங்கர, அந்த தம்பதிகளை பார்க்கணுமே, எனக்கு நம்ம ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துவிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். பதில் சொன்ன நான், வாய்ப்பில்லை நீங்க பார்க்க. ஏன்னா அவங்க இப்போ இருப்பதோ பெங்களூரில். உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது பெங்களூர் வரை போய் அவர்களை பார்த்து வர அண்ணா என்றேன். அவர், காஞ்சி பெரியவர் ஏதாவது வழி அமைத்து கொடுப்பார், நீ வேண்டுமானால் பாரேன் ஜெய ஜெயசங்கரா என்று வழக்கமான பாணியில் நம்பிக்கை துணியில் சொல்லி முடித்தார். பிறகு அரை மணி நேரத்தில் என் அண்ணன் அண்ணிக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. வா, ஒரு கேப்பை புக் பண்ணு, காஞ்சிபுரம் போய் வருவோம், தரிசனம் செஞ்சு ஓரிரு வருஷமாச்சில்லே என்றார். கேப் புக் செய்து காஞ்சிபுரம் போனோம். அன்னை காமாட்சியை தரிசனம் செஞ்சோம். பிறகு மடத்துக்கு சென்றோம். வழிநடுக என் அண்ணன் அண்ணி இருவருமே ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று பிரார்த்தித்து கொண்டே வந்தார்கள். மடத்தை அடைந்தவுடன் வேட்டிக்கு மாறிக்கொண்டார் என் அண்ணன் சாஸ்திரிய முறையில். மெல்ல மெல்ல அதிஷ்டானம் அருகில் சென்றோம். கியூ வரிசையில் பகவத் பாதாளின் திருவடிகளை நினைத்து கொண்டே காட்டப்பட்ட கற்பூர ஆரத்தியை கண்களில் ஒற்றிக்கொண்டு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று முணுமுணுத்து கொண்டே மெய்மறந்து நமஸ்காரம் செய்து மெல்ல மெல்ல நிமிர்ந்தார்கள் என் அண்ணன் அண்ணி இருவரும். நிமிர்ந்து பார்த்தால் என் அக்காவின் பெண் மாப்பிள்ளை இருவரும் நின்றார்கள் கண்ணெதிரே. நீங்க எப்படி இங்கே இப்போ என்று அண்ணன் அண்ணி கேட்டார்கள். அவங்க இருவரையும் சனி ஞாயிறு லீவாச்சேன்னுட்டு எங்கள் அப்பா அம்மாவோட பெங்களூர்லேருந்து நேராக வந்தோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லி காலில் விழுந்து நமஸ்கரித்தார்கள். அன்னை காமாட்சி கோவிலில் உச்சிகால பூஜை மணியோசை கேட்டது அப்போது. மகா பெரியவா திருவடிக்கே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய